வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மங்களம் பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மங்களம் பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்கத்தில் மானியம் மூலம் செண்டுமல்லி சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி எம் கிருஷ்ணாரெட்டி. இவர் தருமபுரி மாவட்டம் ஓசூர் தாலுகா ஜி மங்கலம் கிராம விவசாயி ஆவார். கடந்த 5 ஆண்டுகளாக தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்து வரும் இவர் சொட்டு நீர் பாசன முறையில் பின்பற்றி வருகிறார். மேலும் தோட்டக்கலை துறையின் வழிகாட்டுதலின் பேரில் செண்டுமல்லி சாகுபடியினை மேற்கொண்டு முறையான தொழில்நுட்பங்கள் மூலம் மகசூலை அதிகரித்து தனது பொருளாதாரத்தினை உயர்த்தி கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது சார் வணக்கம். இப்போ உங்களை பற்றி இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீன்றதை பற்றி சொல்லுங்கள் சார். என் பேர் கிருஷ்ணாரெட்டி சார். இந்த ஜிமங்கலமா இந்த தோட்டக்கலை வந்து விவசாயம் பண்ணிருக்கேன் சார். ஓகே. இந்த ட்ரிப் வாங்கியிருக்கணுமா, ஒரு 5 வருஷமாக ஆச்சு ட்ரிப் வாங்கி. இந்த வருஷம் செண்டு பூ போட்டுருக்கணுமா. சரி. இது வந்து ஈஸ்ட் வெஸ்ட் எல்லோ. இந்த நாற்று வந்து ஒரு நாற்று வந்து 3 ரூபா ஒரு நாற்று. சரி. ஒரு ஏக்கராக்கு 10,000 நாற்று வரும். ஒரு கர்ச்சு வந்து இந்த நாற்றை நடுறதுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சீங்களா? இந்த எருவு போட்டு இருக்கணும் சார். இந்த மாடு எருவு அது ஒரு 10 டன் ஒரு ஏக்கராக்கு. அப்புறமா உரம் எல்லாம் போட்டு நாற்று இருக்கிறோமா. ஒரு இப்போது 40 நாள் ஆயிருக்கா. ஓகே. நட்டு 40 நாள் ஆயிருக்கா. அப்புறமா அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க? நட்டு இப்போ அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணீங்களா? ஏதாவது பிஞ்சிங் இன்னும் இல்லை, பிஞ்சிங் பண்ணல. அதான் மருந்தா ஒரு பிஞ்சிங்னா அந்த குழந்தை கிள்ளி விட்டிங்களா செடி பூ அதிகமாக வர்றதுக்கு? அது ஃபஸ்ட்டு ஒரு எத்தனை நாளில் பண்ணீங்க? அது ஒரு 20 நாளில் போட்டது. சரி. இப்போ எவ்வளோ நாள் ஆகுது? இப்போ 40 நாள் ஆயிருக்கா. இன்னொரு 5 நாளுக்கும் சாம்பிள் வருமா. ஓகே. 5 நாளில் ஹார்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். ஆகுமா. ஓகே. அப்புறமா ஒரு 2 மாதமா கட்டிங் வரும். ஒரு 10 கட்டிங் வருவான். 10-12 கட்டிங் வருவான். ஒரு எல்லாம் ஒரு செடிக்கு வந்து ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வரும். 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரும். அதுக்கு முன்னாடி இந்த பூச்சி நோய் ஏதாவது பூச்சி ஏதாவது வந்தால் அதுக்கு மருந்து அடிக்கணும். என்ன பூச்சி அதிகமாக வரும்? அந்த பசுறுப்புழு லெதுப்புழு. ஓகே. அதுக்கெல்லாம் என்ன மாதிரி மருந்து அடிக்கிறீங்க? அது எக்ஸோடெக்ஸோ செடிக்கு. சரி. மழை காலத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? மழை அதிகமாக விழுந்தா கொஞ்சம் இது வரும். இப்போ ட்ரிப்பில் தான் உரம் கொடுக்குறீங்களா? அது என்ன மாதிரி கொடுக்குறீங்க? ட்ரிப்பில் ட்ரம் இருக்கா. ட்ரம்மில் ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கராக்கு ஒரு 5 கிலோ போட்டு. ஒரு வாரத்தில் எத்தனை நாள் கொடுக்குறீங்க? 2 வாட்டு, வாரத்துக்கு 2 வாட்டு. அதாவது ஈல்டு எவ்வளோ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு ஏக்கராக்கு ஒரு 10 டன் வரும். இதில் எத்தனை நாள் இருக்கலாம்? ஒரு 2 மாதம். 2 மாதம் இருக்கலாம். 40 நாள்னா இன்னும் 2 மாதம் வரலாம். கிட்டத்தட்ட 100 நாள். 100 நாளில் ஒரு ஏக்கராலேருந்து எவ்வளோ வரும்னு? ஒரு ஏக்கராக்கு 10 டன் 10-15 டன். இப்போது 20 ரூபாய் இருக்க ஒரு ஆட்டோ, 25 இருக்க ஒரு 10 ரூபா ஆகும். அது ரேட்டு சொல்ல முடியாது. சுமாராக என்ன ரேட்டு ஆவரேஜாக எதிர்பார்க்குறீங்க? ஆவரேஜாக ஒரு 20 ரூபாய் எதிர்பார்க்கலாம். வரலாம்னு சொல்லி 20 ரூபா வந்துச்சுன்னா இதில் ஒரு 10 டன் வரலாம். 10 டன் வரும். ஓகே. எவ்வளோ செலவாகும்? செலவு ஒரு 60,000 ரூபா செலவு வரும். ஒரு ஏக்கர் செலவானா ஒரு 1,40,000 ரூபா மீதி எதிர்பார்க்குறீங்க நிகர லாபம். மற்றவங்களும் க்ரோ பண்ணலாமா? இது லாபகரமாக இருக்குமா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? லாபம் இருக்கு சார். இது பண்ணால் நல்லா பண்ணால் ரேட் இருந்தால் எல்லாம் நல்லா வாங்கினா பரவாயில்ல, லாபம் இருக்கு. சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். சரி. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் மகளிர் அமைப்பு உறுப்பினர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது.
உணவு தயாரித்தல், பழரசம், ஜாம் போன்றவை தயாரிக்க பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. அத்துடன் புதிய தொழில்நுட்பங்களை கையாண்டு உணவுப் பொருட்கள் பாதுகாப்பது போன்றவற்றிற்கு ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. அரசு வழங்கும் மானியங்களை பெறவும் மகளிருக்கு வழிகாட்டப்படுகிறது. மேலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து இப்பயிற்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சாந்தி பாலசுப்ரமணியம் அவர்கள் தரும் விளக்கத்தினை காண்போம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தம் அண்ணா நகரில் இருக்குங்க எங்களுடைய சென்டர். இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய எக்ஸ்டென்ஷன் விங்கு இந்த சென்டர். இதோட ஆரம்பித்ததோட நோக்கம் வந்து என்னன்னாக்கா பசுமை பற்றிய விழிப்புணர்ச்சி நகர்ப்புற மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதோட நோக்கத்தோட தான் இதை ஆரம்பித்தோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று விழிப்புணர்ச்சி கொடுங்க, பசுமையை பற்றிய விழிப்புணர்ச்சி கொடுங்க. ரெண்டாவது பயிற்சி கொடுக்கணும். மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்வைசஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்ககிட்ட இருக்கக்கூடிய செடிகள், அப்புறம் இந்த சீடு விதைகள், காய்கறி விதைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உரம், இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பப்ளிக்கு வந்து நாங்கள் வந்து இதை சேல் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இங்கே வந்து நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம். பயிற்சிகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சென்னை வாழ் மக்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் வந்து சூட்டபுளாக இருக்குதுன்னு பார்த்து ஒரு 21 பயிற்சிகள் நாங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இண்டோர் பிளான்ஸ் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அலங்கார தோட்டம் அமைத்தல், இண்டோர் பிளான்ஸ் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது கிச்சன் கார்டன் சொல்லிவிட்டு அதே கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லலாம், நியூட்ரிஷன் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு காய்கறி தோட்டம் அமைத்தல். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மாடியில் தோட்டம் அமைத்தல். அதுக்கப்புறம் காளான் வளர்ப்பு, வர்மி கம்போஸ்ட்னு சொல்லக்கூடிய மண்புழு உரம் தயாரிப்பு, மெடிசினல் பிளான்ஸ் மூலிகை பயிர்கள் சாகுபடியும் மற்றும் உற்பத்தியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் ஃப்ளாஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் வந்து மனையியல் துறையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மதிப்பூட்டக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து இந்த ஜூஸு, ஜாம், ஊறுகாய் தயாரித்தல் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி மசாலா பொடி தயாரிக்கிறது, அப்புறம் சிறுதானிய வகைகளில் பொருள் வந்து தயாரிக்கிறது, சிறுதானிய உணவுகள். அதுக்கப்புறம் அடுமனை பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரி பொருள் தயாரிக்கிறது. அதுக்கப்புறம் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொக்கேஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்லண்ட்ஸ் மேக்கிங், இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பண்டிகை கால உணவுகள், இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி கோடைக்கால உணவுகள், ஆரோக்கிய சமையல், சூப்ஸ் அண்ட் சாலட்ஸ், நிறைய பயிற்சிகள் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இங்கே வரக்கூடிய பயிற்சியாளர்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு முக்கியமானது சொல்லது வந்து என்னென்னாக்கா, நாங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்றதுனால ஒரு குறைந்த இது ட்ரைனிங் ஃபீஸ் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறோம். ஒரு 400 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பொதுமக்களுக்கும், 300 ரூபா பார்த்திங்கன்னா சுய உதவி குழுக்களுக்கும், 200 ரூபா பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கும் நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம். இந்த காசை கூட பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறோம், எழுதுகிற பேனா, பென், நோட் புக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதிய உணவு கொடுக்குறோம், 2 வேளை டீ கொடுக்குறோம். இது வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் மெட்டீரியல்ஸ் வாங்குகிறோம். இது வந்து எந்த விதமான லாப நோக்கம் இல்லாமல் குறிப்பாக பப்ளிக்கு வந்து பயன்பெறணுன்றதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வந்து பயிற்சி கொடுக்குறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு ட்ரைனிங் இருக்கும். நீங்கள் வந்து பேப்பரில் பார்த்தாலும் சரி, இல்லை தூர்தர்ஷனில் பார்த்தாலும் சரி, அப்படியே இல்லையா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். இல்லை பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், நம்பர் U30, 10வது தெரு, அண்ணா நகர், சென்னை 40. இந்த முகவரிக்கு நீங்கள் வந்து அணுகணும். அதே மாதிரி எங்களுடைய ஃபோன் நம்பரை குறிச்சிக்கங்க, 044 2626 3484. இந்த முகவரிக்கு நீங்கள் வந்து அணுகணும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.